நானுமே ராமேஸ்வரத்துலேருந்து காரைக்காலுக்குமே வந்ததை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன். அதோட கண்டினியூ வீடியோ தான் இந்த பார்ட் 3 வீடியோ. இந்த பக்கமெல்லாம் வெயிலுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. காரைக்காலுக்குமே வந்த உடனே நானுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியல போடுறதுக்கு கிளம்பிட்டேன். நானெல்லாம் இந்த மாதிரி சவரெல்லாம் யூஸ் பண்ணி குளிச்சு பல வருஷமா ஆகி போச்சு. ஏதோ மலை சாரல குளிக்கிற மாதிரியே இருந்துச்சு. நானுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியல போட்டுட்டு வந்துட்டேன். காரைக்காலையுமே நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொல்லியிருப்பேன். அது இவர் தான். நம்ம கஸ்டமருக்குமே இவர் தான் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. நைட்டு சாப்பிட்றதுக்குமே அவர் 2 வீலர்லேயே சாப்பாடு வாங்க கிளம்பிட்டோம். ஹோட்டல்லையுமே சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு மறுபடியும் நாங்கள் ரூமுக்கே கிளம்பிட்டோம். இன்ஸ்டாகிராம் எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இவருமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான். அவர் கொஞ்சம் வெளியே போனனால இவரை ஜாயின் பண்ணிவிட்டாரு. நைட்டு நானுமே தூங்குற வரைக்கும் கூடவே தான் இருந்தாரு. நானுமே எவ்வளவோ சொன்னேன், நீங்க கிளம்புங்க ப்ரோ, டைம் ஆச்சு, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அதை அவர் கேட்கவே இல்லை. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? நான் உங்க ஊருக்கு வந்தேன்னா இந்த மாதிரி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாம போயிருங்களான்னு சொல்லி கேட்டாரு. எனக்குமே ஆச்சரியமா போயிடுச்சு, இந்த ஊர்லயும் நமக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரான்னு. நைட்டு நானுமே இந்த ரிசப்ஷன் ஹாலில் தான் தூங்க போறேன். ஏசியுமே இருந்துச்சு. ஏசியுமே ஆன் பண்ணிட்டு தூங்க சொன்னாங்க. அதனால நானுமே ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டுமே நல்லா தூக்கம். காலையில் 8 மணிக்கு எழுந்திருச்ச கையோட வண்டியுமே கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உள்ளெல்லாம் ஒரே மண்ணு, மேட்டெல்லாம் தட்டி போட்டுட்டு அப்படியே வெளியே பாடியுமே ஒரு தொடச்சு விட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா வண்டி ரெடி ஆயிடுச்சு. நாம ரெடி ஆகணும். போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். நானுமே குளிச்சுட்டு நீட்டா ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை. மற்ற நாளை விட திருநள்ளாறுல சனிக்கிழமை தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாவே இருக்கும். இந்த நலத்தீர்த்த குளத்தையுமே நம்ம மக்கள் எல்லாம் எப்படி பழைய துணியெல்லாம் போட்டு வச்சு நாரடிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். துணியெல்லாம் இந்த மாதிரி குளத்துக்குள்ள போடாதீங்கன்னு எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ம மக்கள் எல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. தண்ணியுமே சொல்ற அளவுக்கு சுத்தமா இல்ல. இந்த குளத்தை சுத்தியுமே ஒரு 4-5 இடத்துல அந்த மாதிரி சவர் மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. குளத்துல குளிச்சுட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில குளிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும். கஸ்டமருமே சாமி தரிசனம் பண்ணிட்டு கூப்பிட்டாங்க. அதனால நானுமே அங்கிருந்து கிளம்பிட்டேன். ஒரு சில பேர் திருநள்ளாறுலயுமே சாமி தரிசனம் பண்ணாங்கன்னா நேரா வீட்டுக்கு தான் போவாங்க. வேற எந்த கோயிலுக்குமே போக மாட்டாங்க. அதே மாதிரி தான் நாங்களுமே இப்ப நேரா ஈரோட்டுக்கு கிளம்பியாச்சு. பேரளம் ரோட்ல இருக்க அந்த ஆர்டிஓ செக் போஸ்ட்லயே பர்மிட்டை செக் பண்றதுக்கு வண்டி நிறுத்த சொன்னாங்க. பர்மிட்டையுமே காமிச்சிட்டு நானுமே அங்கிருந்து கிளம்பிட்டேன். முன்னாடி எல்லாம் பாண்டிச்சேரிக்குள்ள போனாலும் சரி, காரைக்காலுக்குள்ள போனாலும் சரி, இந்த மாதிரி தமிழ்நாடு டெம்பரரி பர்மிட் மட்டும் தான் போட்டுட்டு போவோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சாமா. பாண்டிச்சேரி அல்லது காரைக்காலுக்கு டீ போர்டு வண்டி வர மாதிரி இருந்தா இந்த மாதிரி பாண்டிச்சேரிக்குன்னு தனியா பர்மிட் டாக்ஸ் கட்டிட்டு தான் வரணும்னு சொல்றாங்க. இந்த பர்மிட் டாக்ஸ்லயுமே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஏசி வண்டினா ஏசின்னு மென்ஷன் பண்ணணுமா, நான் ஏசினா நான் ஏசின்னு மென்ஷன் பண்ணணுமா. 150 ரூபா 200 ரூபா கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு ஏசி வண்டிக்கு நான் ஏசின்னு மென்ஷன் பண்ணிட்டு பர்மிட் டாக்ஸ் போட்டுட்டு வந்தீங்கன்னா அடுத்த டைம் வரும்போது ஃபைன் போட்டுட்டேன்னு சொல்லி தான் அனுப்பிச்சுட்டாங்க. நான் மட்டும் தான் ஆர்டிஓ செக் போஸ்ட்ல போய் இந்த மாதிரி மாட்டிக்கிறேன்னா, இல்ல இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது ரீசெண்டா பாண்டிச்சேரியோ இல்ல காரைக்காலோ போயிருந்தீங்கன்னா உங்க வண்டி இந்த மாதிரி நிறுத்தி செக் பண்ணிருக்காங்களா என்னங்கறத கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கும்பகோணத்துக்குமே வந்தாச்சு. கும்பகோணத்துல இருந்து திருச்சிக்கு பாத்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் வருது. நம்ம தஞ்சாவூர் போய் தான் திருச்சி போறோம். தஞ்சாவூருக்குமே வந்தாச்சு. திருச்சிக்கு பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் இருக்குது. திருச்சிக்குமே வந்தாச்சு. இந்த பக்கம் எப்போ வந்தாலுமே சரி இந்த பால் பண்ண சிக்னல்ல மட்டும் டிராபிக் அதிகமாவே தான் இருக்கு. மணி பாத்தீங்கன்னா இப்ப 6:15 ஆகுது. நாங்களுமே ஈரோட்டுக்கு வந்துட்டோம். கஸ்டமருமே சேஃபா அவங்க வீட்லயுமே டிராப் பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க அப்படியே அந்த ஃபாலோ பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க.